ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஸ்விக்கி சேனல். நம்ம என்ன தெரியுமா இன்னைக்கு பண்ண போறோம்? ஆமாங்க, டிஃப்ரெண்டா இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு வச்சுதான் அதிகமா கொழுக்கட்டைன்றதே செய்வாங்க. நாம இன்னைக்கு அதிகமா விரும்பி எல்லாரும் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்னாக்கா இதுதான் டேஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். எப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, அரிசியை வறுத்து அரைச்சி அதை வச்சுதான் செய்ய போறோம். ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இனிப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு தவா வச்சிருங்க. வச்சுட்டு இந்த கப் அளவு ஒரு கப்பு அரிசி எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமா வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டுக்கு மாத்தி கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொரப்பாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டா கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு தவா வச்சுக்கலாம். லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு இந்த கப் அளவு அந்த கப்பு வெள்ளம் எடுத்துருக்கோம். அந்த வெள்ளத்தை லைட்டாக மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கம்பி பதம் தேவையில்லை. வெள்ளத்தில் உள்ள அழுக்கு எல்லாமே பிரிஞ்சு வரணும். அது அடியில் மண் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம காய்ச்சிரும். இதை காய்ச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே வானல கழுவிட்டு வச்சிருக்கோம். அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளத்தை எடுத்துக்கலாம். சேர்த்து லைட்டா சூடு ஏற்றும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த அரைச்சு வச்சிருந்த அரிசி மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கைவிடாம கிண்டிகிட்டே இருங்க. மாவோட வெள்ளம் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கோம். அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க மாவு லைட்டா அரை வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். இது கூட நம்ம லைட்டா உப்பு சேர்த்து அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு நல்லா எல்லா மாவு கூட கலந்து வரட்டும். அந்த அளவுக்கு லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம ஒரு இட்லி கத்துக்குள்ள ஒரு வெள்ளை துணியை தண்ணி நினைச்சு வச்சிருக்கோம். வச்சுட்டு சின்ன சின்ன புடியா பிடிச்சு இதுல நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு உண்டையா வேணா உண்டையா பிடிச்சிக்கலாம், இல்ல பிடியா வேணாலும் பிடியா பிடிச்சிக்கலாம். பாருங்க நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இட்லி பானையில தண்ணி சுட வச்சு வச்சிருக்கோம். அந்த கொத்தெல்லாம் அதுல எடுத்து வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசையக்குள்ளேயே வாசனையா இருக்கு. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பொரி அரிசியில இனிப்பு புடி கொழுக்கட்டை நம்ம செஞ்சாச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. வாசனையும் செம்மையா இருக்கு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.